10 நிமிஷத்தில் 50,000 ரூபாய் காலியாக இருக்கும். எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்கள். இது ஒரு அவேர்னஸ்க்கான வீடியோ. இது என் கூட பர்சனலாக நடந்த விஷயத்த நான் உங்களை ஃபேமிலி நினச்சி ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இருந்ததா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 5:30 மணி இருக்கும். ஒரு கஸ்டமருடைய கால் வந்திருந்தது. நாங்களும் எடுத்து கால் பேசணும், ரிப்ளை பண்ணியிருந்தோம். அவர் வந்து நிறைய பொருள் கேட்டிருந்தார். 21 inch பேஸ் வேணும், D2 வேணும் அப்படின்ட்டு. ஸோ நாங்களும் அவருக்கு ஒரு கோட் அனுப்பிச்சிட்டோம். கோட் அனுப்பிச்சின உடனே QR கேட்டார். QR அனுப்பிச்சிட்ட உடனே அவருடைய கோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 51,500 rupees. உடனே பேமெண்ட் போட்டுட்டேன், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பிச்சி விட்டுட்டார். ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்ட உடனே எனக்கு இந்த பார்சல் ரொம்ப அர்ஜென்ட்டு. இப்போயே 5:45 ஆயிடுச்சு. ஸோ 5:45 6 o'clock பார்சல் சர்வீஸ் க்ளோஸ். அதுக்கு முன்னாடி போட்டுருங்க, கண்டிப்பாக எனக்கு ஒரு 2 நாளில் இந்த பார்சல் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நாங்களும் வேகமாக பார்சல்லாம் பேக் பண்ணிட்டோம். சரி பேமெண்ட் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி அவருக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டோம். பார்சல் எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சரி ஒரே ஒரு வாட்டி பேமெண்ட்டை செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் என் பேங்க் அக்கௌண்ட்டை எடுத்து செக் பண்ணுறேன். பேமெண்ட் வரல. சரி அவரோட வாட்ஸ்அப்பில் போயிட்டு அவர் அனுப்பிச்ச ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெனுவனாக இருந்தது. 51,500 rupees என் UPI ஐடி இருக்குது, அவரோட UPI ஐடி இருக்குது, அண்ட் டிரான்சாக்ஷன் ஐடியோட அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. பட் என்னோடய அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் வரலை. அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும்தான் வந்திருக்கு, பேமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வரல. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், இவர் ஜெனுவனாக தான் இருப்பார் போல் அப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணுறேன். 5 minutes 10 minutes வெயிட் பண்ணேன், ஆனால் வரலை. அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் மேலே ஃபோனு, சீக்கிரம் பண்ணுங்கள், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் இன்னும் போடலை, என்ன பண்ணுறீங்க, பிகாஸ் 6 o'clock பார்சல் சர்வீஸ் க்ளோஸ் ஆகிடும். அதுக்குள்ளே எப்படியாவது பார்சல் நான் போட்டணும் அப்படிங்கிறது அங்கேருந்து அவர் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட் நான் அவருக்கு கிளியராக சொல்லிட்டேன், சார் பேமெண்ட்டு எனக்கு ஷோ ஆகலை, ஒன்ஸ் பேமெண்ட் ஷோ ஆகின பிறகு தான் நான் உங்களுக்கு போடுவேன் அப்படின்ட்டு. சரின்ட்டு அவரும் எனக்கு ஒன்றுமே ரிப்ளை பண்ணல. நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஏஐயில் ஃபீட் பண்ணேன். ஏஐயில் ஃபீட் பண்ண தான் தெரியுது அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஃபேக். அவர் அமிச்ச டிரான்சாக்ஷன் ஐடி ஃபேக், அவர் அமிச்ச UPI ஐடி ஃபேக், அவர் அமிச்ச எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டுமே ஃபேக். ஒரு டெக்னாலஜி கூடயே வளர்ந்தவங்க பசங்களாலேயே அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியலன்னா எவ்வளோ துல்லியமாக அவங்க வந்து யோசித்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லேருந்து ரொம்ப கவனமாக இருங்க. என்ன ஒரு சின்ன பேமெண்ட்டாக இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. 50,000 இருந்தது, அதனால தான் நம்ம செக் பண்ணோம், அதனால தான் இவர் மாட்டிக்கிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன பொட்டி கடைலாம் போகிறாங்க, அங்கெல்லாம் 10 rupees 15 rupees 20 rupees சும்மா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் காமிச்சிட்டாங்கன்னா உங்கள் பிஸ்னஸுக்கு எவ்வளோ லட்சம் ரூபாய் லாஸ்ன்ட்டு கணக்கே போட முடியாது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் மார்க்கெட்டில் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு சின்ன ஹெல்ப், ஏன் முடிஞ்சது என்னுடைய ஸ்டோரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யார் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எச்சரிக்கையாக இருங்க.